எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எதுக்காக இந்த அவசரமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மதுரையை சேர்ந்த நமது சகோதரி கலையரசிங்கிறவங்க 19 வயசு தான். வெங்காரம்ங்கிற ஒரு கெமிக்கலை சாப்பிட்டதுனால இன்றைக்கி உயிரையே இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமது சகோதரி கலையரசியோடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதனால் பார்த்தீங்கன்னா கதறி துடிக்கும் அவங்களோட பெற்றோர்களாக அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டை கடவுள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேங்க. ஏன்னா அந்த கண்டிஷனில் தான் அவங்க பேரண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரியல, யூடியூப்பை பார்த்துட்டு வெங்காரம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வெங்காரம்ங்கிறத சாப்பிட்டா வெயிட்டு குறையுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் காதில் தவறி கூட விழல. இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் நானும் பார்த்துட்ருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக யாரோ ஒரு மூதேவி அப்படிலாம் நான் அடுத்த யூடியூபரை கோபமாக பேசக்கூடாது, மன்னிச்சுக்கோங்க. அப்படி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உயிரே இழக்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் வந்துருச்சு. எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தருக்கு எஜுகேட் பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நாம் பண்ணி பார்க்கணும். அது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இருக்குதா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கே சொல்லணும். நான் ஒரு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலே அது என்னோடய சைடில் நான் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன வேரியேஷனில் கொடுக்கலாம், இல்லை ஓவர் வெயிட் ஒபிசிட்டியோடு இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பண்ண முடியும், இப்படிலாம் யோசித்து ஒரு 3 வேரியேஷன் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒர்க் அவுட்டையே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பேன். இதே போல் தான் டயட்டாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்ப்பேன், என்னோடய ஒய்ஃபை சாப்பிட சொல்லி பார்ப்பேன். எந்த ஒரு விஷயம், அது சாதாரண ஒரு சிறுதானியம் இருந்தால் கூட நான் அப்படி தான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இந்த வெங்காரத்தை சாப்பிட்டா வெயிட்டு குறையும்னு சொல்லிட்டு எப்படி ஈஸியாக இவ்வளோ, அது ஆக்சுவலி ஒரு கெமிக்கலுங்க. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பூச்சி பொட்டு வராமல் இருக்கணும், வீட்டில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கணும், ஒரு எறும்பு வராமல் இருக்கணும், இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த பவுடரை தூவி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காயெல்லாம் பட்டதுன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தண்ணி பாம்பு கடிச்சாலே பார்த்திங்கன்னா மெடிசன்லாம் இல்லாத ஊர் அது. அந்த மாதிரி ஊரில் பார்த்திங்கன்னா வெறும் சுண்ணாம்பை மட்டும் வச்சுப்பாங்க. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த வெங்காரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதை எப்படி சாப்பிட சொன்னாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் ஒரு தொண்டையில் டான்சில்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்னென்ன டான்சில் நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம், கல் உப்பை போட்டு சுடுதண்ணியில் கொப்பிளிச்சு திப்புங்க, ஆன்னு காகல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதே தான் வெங்காரத்தை பண்ணணும். தொண்டை வலிச்சதுன்னா வெங்காரத்தை காகல் பண்ணலாம் அதிகபட்சம் போனால். இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக வெளியில் அதை இந்த இடத்துல தடவிக்கலாம். நெஞ்சில் வலிக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக தடவிக்கலாம். இதை எப்படி இன்டேக்காக எடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. இந்த குழந்தையும் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு புரியாத ஒரு வயசு. ஏன்னா டீனேஜில் அவங்களுக்கு எதையாவது பண்ணால் வெயிட்டு குறையாதாங்கிற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பில் இருக்கும்போது ரொம்ப ஈகராக ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்ட உடனே அந்த புல்லை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அது ஆக்சுவலாக இன்டேக் பண்ணக்கூடாத ஒரு கெமிக்கல் தான். அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது தான். அது ஒரு பாய்சன் தான், ஆல்மோஸ்ட் ஒரு பாய்சன் தான். அது சில நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதையே இன்டேக்காக எடுத்ததுனால நீங்கள் உயிரே போயிடுச்சு. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஒரு விஷயத்தை யாராவது சொல்கிறாங்க, அது நானாக கூட இருக்கட்டுங்க, அந்த விஷயத்த நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், இல்லை 4 பேர்கிட்ட கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த பொருட்களை சாப்பிடுங்க. அதே போல் ஒரு எக்ஸசைஸே நீங்கள் பண்ணணுன்னா கூட இது நமக்கு சூட் ஆகுமா, இது காமனாக சொல்லி கொடுக்குறாங்களே யூடியூப்பில் அப்படிங்கிறத யோசிங்க. நிறைய கேள்விப்படுறோம், யூடியூப்பை பார்த்து டெலிவரி பார்த்தாங்க இறந்து போயிட்டாங்க, யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி 2 விஷயம் ஒரு யூடியூபருக்கும் நான் தயவு செஞ்சு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை நம்ம புதுசாக சொல்லி கொடுக்கணும், யாரும் சொல்லாத விஷயத்தை யூடியூப்பில் சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி இல்லாதது தேவைக்கு யூஸ் பண்ணி பார்க்காத விஷயங்களெல்லாம் சொல்லி ஒரு அடுத்தவங்களோட இன்றைக்கி அந்த குடும்பம் சத்தியமாக சொல்கிறேன் எப்படி வாழ போகிறாங்கன்னே தெரில. ஏன்னா அழகு தேவதைங்க அந்த பொண்ணு. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அழகு தேவதை. அப்படி இருக்கிற குழந்தைய இன்றைக்கி ஒரு 19 வயசு அவங்க வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு வயசுலேருந்து அவங்க வளர்த்து கொண்டு இவ்வளோ தூரம் வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு. நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணு, காலேஜ் ஃபஸ்ட் இயர், இன்னும் 2-3 வருஷம் போச்சுன்னா வேலைக்கு போயிடும், கல்யாணம் பண்ண போகிறோம். கற்பனையில் இருந்த ஒரு கூலி தொழிலாளின்னு சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். கதறி அழுறாரு. அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறந்துருவோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்டோட நிலைமை, அப்பாவோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன்.
தயவு செஞ்சு நம்ம யூடியூப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம யூடியூப்பில் பெருசாக வரணுங்கிறதுக்காக இல்லாத விஷயங்களை திணிச்சிட வேண்டாம். இது நானே சொல்கிற விஷயமா இருந்தால் கூட தயவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அது உங்களுக்கு சூட் ஆகுமா, இல்லை ஒரு டாக்டர் கன்சல்டேஷன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்க எதையுமே உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அது சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிங்க. அது எந்த விஷயமா, ஒரு சிறுதானியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிடுங்க. சொல்கிற ஃப்ரூட்ஸை கூட இந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்கிற கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ரொம்ப 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 வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இதுக்கப்புறமாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நம்ம ஃபேமிலியில், ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு ஒரு கைகூப்பி வேண்டிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். புரியாத விஷயங்களை வந்து கேட்கும்போது பொதுவாகவே வெயிட்டை குறைக்கணுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், 10 வருஷமாக போட்ட வெயிட்டை குறைக்கணுன்னா 10 நாளில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் நம்மளோட பெரிய மிஸ்டேக். அதுக்கு என்னென்னா ஷார்ட்கட் தேவைப்படுது. இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது யாராவது சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து அப்படி உடனடியாக என்ன 10 நாளில் குறையுதே, 1 மந்தில் குறையுதுன்னு சொல்கிறாங்களே, 20 கிலோ 10 கிலோ குறையுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ உடனே வந்து அதை செஞ்சு தான் பார்ப்போமே. ஏன்னா ஈஸியாக வரணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஈஸிலாம் அவ்வளோ சீக்கிரமாக வெயிட் லாஸுங்கிறது ஈஸிலாம் கிடையாது. அது ஒரு ஹடல் ரேஸ் தான், அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ குறைக்கணும்னா அட்லீஸ்ட் 1 வருஷம் உழைச்சி தான் ஆகணும். ஓவர் நைட்லேயோ ஓவர் மந்த்லேயோ நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. எதையாவது வாங்கி தடவி பார்க்குறது, மசாஜ் பண்ணுறது, குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு என்ன முடியுமோ. நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய மாடர்னான எக்ஸசைஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய யூடியூப்பில் நல்லாவே இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ஆரோக்கியமான முறையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வேயில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குறுக்கு வழியை யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தான் நடக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வலியை விட இதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அந்த பேரண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பா அனுபவிக்க போகிற வலி இருக்க பாருங்கள். அது எப்படி யோசித்து பார்த்தா தான் தெரியும். அது ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல இருந்து நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தா தான் தெரியும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னா வாக்கிங் மட்டும் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கிடைக்கிற விஷயங்களை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஏனோ தானோன்னு ஏக்கரி போக்குறேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வந்து அதே போல் யூடியூபர் பண்ணுற விஷயமும் ஊருக்கு தான் உபதேசம், நேக்கும் நோக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எல்லோரும் எதையாவது பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வாயில் வந்து அதை சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி தான் நான் என்னோடய சேலஞ்செல்லாம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு 99 days சேலஞ்ச் பெரிய வெயிட் லாஸ் நடந்திருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் அதுலேயும் பெரிய ஹியூஜ் வெயிட் லாஸ் 20 kg வரைக்கும்லாம் நடந்திருக்குது. ஆனால் ப்ராப்பராக 4 லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெவல் குழந்தைங்க கூட பண்ணலாம். அந்த மாதிரி தான் அந்த லெவல் 1 25 days இருக்கும். லெவல் 2 ஒரு இன்டர்மீடியட் லெவலில் கொண்டு போயிருப்பேன். லெவல் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கும். ரொம்ப டாப் லெவலில் ஒரு ப்ரோ லெவல் 4 தான் இருக்கும். லாஸ்ட்டு 24 daysல தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிளான்டாக அப்படி பண்ணுறோம். இது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸாலேயும் சரி, இல்லை டயட்டாலேயும் சரி, ஒருத்தர் கூட வெயிட் குறையலன்னு சொன்னால் நான் கவலையே படமாட்டேன். ஆனால் இதை பண்ணதுனால என் ஹெல்த் போயிடுச்சு, எனக்கு இன்ஜூரி ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த வலி என்னை ரொம்ப பாதிச்சிடும். நான் ஒரு ட்ரெயினரே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கமெண்டில் போடுங்க, அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. தயவு செஞ்சு புரிஞ்சு நம்ம ஃபேமிலியை நினச்சி அதுக்காக கரெக்டாக ஃபிட்னஸாகவும் இருக்கணும், அதை கிராஷாகவும் போயிடக்கூடாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி.